ஹரிஹரன் அவர்கள் பேசுவார். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் அபின் ஹரிஹரன், டெபியூ டைரக்டர். ஆக்சுவலி ஒரு 1 year ஜேர்னி. இந்த ஒரு மூவி பண்ணுறதுக்காக நான் எடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 year ஜேர்னி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதில் சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நின்றதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருக்குள்ளே ஒரு இன்போர்ன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பாரடி, டைரக்டர் சுந்தரராஜன் சார், வினோத் சாகர் சார், அப்படி நிறைய மாலா பார்வதி, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ள வந்தாங்க. அண்ட் கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா, படத்தில் 2 hours 10 minutes டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தேன் 3 hours கதை நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுமே அப்படி தான் நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவங்கக்கிட்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. பிகாஸ் தே ஆர் லைக் மை சோல் கேரியர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் என்னோட இந்த ஒரு கதைக்கு அந்த கேரக்டரோட சோல் கேரி பண்ணின அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கதையை வந்துட்டு சரியான ஒரு முறையில் கன்வே ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இனி டெக்னீஷியன்ஸாக நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஓபி அரவிந்த் சிங் சார். ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வரும்போது நம்ம ஒரு டெபியூ டைரக்டர். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன், பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவர் அந்த ஐஸ் பிரேக் பண்ணார். எனக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல ஒரு லிசனராக இருந்து கேட்டு எனக்கு தேவையானது ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்லேயும் அது தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம புதுசாக வர்றவங்களை வந்துட்டு எப்படி அவங்களோட டேலண்ட் அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளோட ஸ்கில் அவங்களுக்கு மிக்ஸ்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு அரவிந்த் சிங் எனக்கு ஒரு அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து டில் ஷூட்டிங் எண்டு வரைக்குமே அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் ஃப்ரேம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்தது வந்து ஜிப்ரான் சார். நான் ஜிப்ரான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு போகும்போதுமே வந்துட்டு இவர் என்ன உள்ள ஏற்றுவார் அப்படின்னு தான் நினச்சி போனேன். ஸ்கிரிப்ட் வந்துட்டு சொல்லும்போது ஒரு நல்ல லிசனராக அவர் வந்து கதை ஃபுல்லாக
கேட்டதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சீனியரான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ டிஸ்கிரிப்டிவான ஒரு மேனரில் ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறதுனால அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நானுமே வந்துட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லை ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு நரேட் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு என்ன வேணுங்கிறதுல வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால எனக்குமே வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது கன்வே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலி அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆர்ஆர் வந்து நீங்கள் கேட்கும்போது அந்த ஒரு க்ரைமோட அந்த ஒரு எசன்ஸ் வந்துட்டு நல்லாவே அந்த மியூசிக்கில் வந்து கன்வே ஆகிருக்கும். ஸோ ஜிப்ரான் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது ஆதித்ய மாதவன். ஏன்னா அவர் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஒரு புது ஹீரோவாக வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்தும் போது எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவரும் அதே மாதிரி அந்த ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது வந்து அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அப்புறம் மெயினாக அந்த டிசிப்ளின் ஒரு பங்க்சுவாலிட்டி எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம எது கேட்டாலுமே வந்துட்டு முகம் வந்து சுருங்காமல் அதுக்கு திருப்பி அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணி அந்த மானிட்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அதுக்கான ஒரு ரிவர் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால படமும் வந்துட்டு அதுக்கு அந்த ஒரு இது அவுட்புட் கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும். ஸோ நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் போஸ்ட் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு இன்ஃபினிட்டி மீடியா இல்லைன்னா மேஜிக் லேண்டர் எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே வந்துட்டு எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ டைரக்டராக இருந்தாலுமே எனக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லாவே கிடச்சிருந்தது. பிகாஸ் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி ஸ்டோரி, அது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சரியாக கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தேவைப்படுது. அந்த டெக்னிக்கல் திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆனர் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மொமெண்டில் என் அப்பா அம்மாவுக்கும் நான் என் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் தம் ஐ ஆம் ஹியர். அண்ட் எல்லாமே ஃபைனலாக வெரி மச் கிரேட்ஃபுல் டு திஸ் யூனிவர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம் வேற ஒன்று நடக்கும். பட் ஃபைனலி ஒரு அன்சீன் ப்ரொடியூசர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா நான் வந்து நம்ம ஒன்று நினைக்கும் போது எதிர்பார்க்காம வந்துட்டு எனக்கு லைஃப்பில் ஒரு கேரக்டர்ஸ் காஸ்டிங் ஆகுது, எதிர்பார்க்காம என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் வருது. அண்ட் ஃபைனலி நிறைய லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இன் பிட்வீனில் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் கடைசியில் இந்த ஒரு லைஃப்பில் நான் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக அறிமுகமாகிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு திஸ் யூனிவர்ஸ். நவம்பர் 7th வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ திங்க் பை 3rd or 4th ப்ரொடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, லைக் ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆன் பண்ணி வந்து படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். நவம்பர் 7th படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரமோஷன் டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு வந்து அரவிந்த் இல்லைன்னா விவேக் எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு இது உங்ககிட்ட கொண்டு வரணும் இல்லைன்னா ஆடியன்ஸுக்கிட்ட எப்படி கொண்டு போகணும் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பிஆர் ஒர்க் பண்ண எய்ம் சதீஷ், தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.